இப்போ வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க, இப்போ ப்ரான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கீங்க. எண்ணெய் காஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டுங்க ஒரு 5 பல் எடுத்திருக்கீங்க. இது சேர்த்திக்கலாங்க. இதை லைட்டாக எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமா நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு கால்வாசி தான் எடுத்திருக்கீங்க இந்த குடமிளகா. இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1 மினிட் வேக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ நான் ஒரு 150 கிராம் ப்ரான் எடுத்திருக்கீங்க. இதை வந்து எல்லாம் கிளீன் பண்ண ப்ரான் 150 கிராமுங்க. இதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி கலந்து மூடி வச்சுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ப்ரான்ல இருந்தே லைட்டா தண்ணி விடுங்க. இப்போ பாருங்க, ப்ரான் எவ்வளோ சுருண்டு, எல்லா ப்ரானும் சுருண்டு இந்த மாதிரி வந்துருக்குங்க. இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுல சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. நம்ம இதுல வந்து வேற எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தாங்க சேர்த்திருக்கோம் காரத்துக்கு. இதுல ஒரு ஸ்பூனுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்க நார்மலா செய்யற பெப்பர் ஃப்ரைக்கு இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நான் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேங்க. ப்ரான் வந்து சீக்கிரம் வெந்துருங்க. ஒரு 1 மினிட் இருந்தா போதும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமா மல்லி இலை தூவிக்கலாங்க.
இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாங்க ஆறுனதுக்கப்புறம். பாருங்க, சூப்பரான ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.